Hey dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Yeah, I believe that you all are happy, healthy and safe. So today, social class based on unit 1. ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல நிறைய ஒரு ப்ரிவ்யூ கிளாஸஸ் பார்த்துட்டோம்ல. ஸோ இது வந்து ப்ராப்பராக நான் எடுக்கக்கூடிய செகண்ட் ப்ரிவ்யூ கிளாஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ கிளாஸ் வந்து உங்களுக்கு அந்த சோலார் சிஸ்டம் நீங்கள் வரைஞ்சி போட்டதுக்கு அப்புறமா எர்த்தில் நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ், எந்த பிளானட் எந்த ஆர்பிட்ல இருக்கு, ஆர்டினல் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், நம்பர் ஆஃப் பிளானட்ஸ், இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம எர்த் பற்றி படிக்க போகிறோம். நம்மளோட பிளானட், நம்ம பிளானட் என்னம்மா, நம்ம வாழக்கூடிய பிளானட் எது? நிறைய பிளானட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் படித்தோம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு 8 பிளானட்ஸ் இருக்கு. அதில் நம்ம உயிர் வாழக்கூடிய, நம்ம லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளானட் எது? எர்த் மட்டும்தான், நம்மளோட பூமி மட்டும்தான், அப்படிதானே? ஸோ அந்த எர்த்தில் என்னென்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் எப்படி இருக்கும், அண்ட் வந்து எவ்வளோ காண்டினென்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஓஷன்ஸ் இருக்குது. காண்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ் எல்லாம் மேபி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜிகேல தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது இந்த கிளாஸில் ஐ மீன் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த தடவை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. அதை மேலோட்டமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி தரல. டீட்டெயில்டாக வந்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லி கொடுக்க முடியும். இந்த ப்ரிவ்யூ கிளாஸ் முடிச்சுட்டு நான் அந்த சிலபஸ் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? அதனால தான் இந்த மாதிரி ப்ரிவ்யூ கிளாஸ் கொடுக்கறது. சரி, எவ்ரி ஒன் ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக். இப்போ இந்த சோலார் சிஸ்டம் நல்லா உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னம்மா, இந்த கிளாஸில் நமக்கு பேக்கில் கொஷனில் இல்லைன்னா கூட, ஐ மீன் எர்த்க்கு அந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இந்த 8 பிளானட்ஸையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு கொஷின் இருக்குது. ஆனால் இதை வந்து வரைய சொல்லலைனாலும், பேக்கில் டீட்டெயில்டு கொஷினில் வரைய சொல்லலைனாலும் நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தெரியாதவங்க அதை வரைஞ்சி பழகணும். எந்த பிளானட் பிக்கெஸ்ட்னு உங்களுக்கு இப்போ தெரியும், ஜூபிட்டர். எந்த பிளானட் ஸ்மாலஸ்ட், மெர்க்குரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லேட்டஸ்ட் நோ ஃபேக்ட்ஸ் வந்து நான் இந்த ஓவர்வியூ கிளாஸ், இந்த ப்ரிவ்யூ கிளாஸில், ப்ரிவ்யூனா என்ன, மேலோட்டமாக நம்ம இந்த நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் இவ்வளவு நம்ம சும்மா கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுறதுக்காக. நீங்கள் அப்படின்னா அந்த சிலபஸ் வைஸ் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்காது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கேட்டது மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக படிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஏதாவது புரியாமல் இருக்குன்னா பேக்கில் வந்து கேளுங்க. இந்த ப்ரிவ்யூ கிளாஸ் எல்லாம் எதுக்காக கொடுக்கறது, ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே அல்லது ஒரு லெசனுக்குள்ளே, ஒரு யூனிட்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு மேலோட்டமான ஒரு கிளாஸ் கொடுக்குறோன்னா, அந்த வேர்ட்ஸை அப்போ அந்த கிளாஸில் நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ சயின்ஸில் நம்ம ஆல்ரெடி டைஜஸ்டிவ் சிஸ்டமோடது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். ஆலிமெண்ட்ரி கெனால்னா என்ன, டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னா என்ன, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இனி அந்த கிளாஸ் கவனிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் சோலார் சிஸ்டம் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியலைன்னா கூட ஓரளவு உங்களுக்கு வரைக்க தெரியும். அந்த நேம்ஸ் எல்லாம், பிளானட்ஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டா ஈஸியாக உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கான்டென்ட் ஈஸியாக படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கிளாஸ் கொடுக்கறது. சரியா? சரி, எனக்கு தோணுது பேஜ் நம்பர் 145ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டெக்ஸ்ட் புக்கோட பேஜ் நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. டீச்சர்கிட்ட பழைய டெக்ஸ்ட் புக் தான் இருக்குது, புதிய டெக்ஸ்ட் புக் இல்லை. பேஜ் 145ல இந்த இந்த லேட்டஸ்ட் நோ ஃபேக்ட் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்களா? ஐ கெஸ் இட்ஸ் பேஜ் நம்பர் 145. ஓகே, அது பார்த்துக்கோங்க. வேறு பேஜில் இருந்தால் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. The rocky inner planets are Mercury, Venus, Earth, Mars. They are called terrestrial planets. அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ்னு ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் படிச்சோம்ல. இந்த 4 பிளானட்ஸும் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அது டெரஸ்ட்ரியல்னா என்னன்னா, அங்க உள்ள அந்த இந்த 4 பிளானட்ஸும் இஸ் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்டே நம்ம அந்த கிளாஸ் கவனிக்கும் போது உங்களுக்கு தெரியும், சிலபஸ் வைஸ் கிளாஸ் கவனிக்கும் போது தெரியும், ஒவ்வொரு பிளானட்டும் இல்லை ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸும், நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸும் இந்த ராக்ஸ் இதோட எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோஷன், பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லாமே அப்படியே பர்ஸ்ட் ஆகி தான் நமக்கு பிளானட்ஸா செப்பரேட் ஆகி நிற்கிது, சன் செப்பரேட் ஆகி நிற்கிது, அப்படி இருக்கு. ஸோ அது இந்த கிளாஸ் வந்து டியூ டு an explosion of
கொலாப்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனால தான் இப்படி வந்து பிளானட்ஸ் எல்லாம் உருவானது. ஸோ இந்த பிளானட்ஸ் இதுல எஸ்பெஷலி இந்த 4 பிளானட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளானட் எது? மெர்க்குரி. செகண்ட் வீனஸ். தேர்ட் இஸ் எர்த். ஃபோர்த் இஸ் மார்ஸ். இந்த 4 பிளானட்ஸும் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். TERR, see the spelling, TERRESTRIAL, terrestrial. Terrestrial. ஓகே, ஸ்பெல்லிங்ஸோட சேர்த்து எழுத்து கூட்டி படிக்கணும். இன்னும் வாசிக்க தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், அதனால எழுத்து கூட்டி படிச்சிடுங்க. They are called terrestrial planets. ஏன் terrestrial planetsனா உள்ள வந்து ராக்ஸால இருக்கும், கரும்பாறைகளால இருக்கும். ஸோ இந்த 4 பிளானட்ஸும் கிட்டத்தட்ட சேம் மெட்டீரியல் காம்போசிஷன்ஸோட அமைஞ்சிருக்கு. புரியுதா? அதாவது அந்த பிளானட்ஸ், அதாவது அங்க ஒரு பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னால தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா வந்து பார்ட்டிகிள்ஸ், மெட்டீராய்ட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ், காமெட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்க படிப்பீங்க. இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்ல அதான் படிப்பீங்க. சோலார் நெபுலா, கேலக்சி, அதெல்லாம் வந்து படிக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்போ வந்து கிளியரா இல்லைனாலும் மேலோட்டமா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாமே ராக்கி, பாறைகளால, நம்ம இது தோண்டி பார்த்தாலும், நம்ம எர்த் பூமியை வந்து குழிச்சு பார்த்தாலும் என்ன, சில இடங்கள்ல மண் பகுதிகளா இருக்கும், ஆனா தோண்ட உள்ள வந்து பாறை கட்டிகளா இருக்கும், அப்படித்தானே? அதனாலதான் வந்து இந்த நம்ம கிணறெல்லாம் தோண்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தோன்றோம். ஏன்? நம்ம பூமியோட நிலப்பாகத்தை வந்து, நிலத்தடியை வந்து நம்ம தோண்ட பாறைகள், கட்டியான பாறைகளா இருக்கும். ஸோ மேக்சிமம் இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 பிளானட்ஸும் டெரஸ்ட்ரியல்னு சொல்றோம். ஏன்னா பாறைகளால் ஆனது. புரியுதா? நம்ம அந்த பிளானட்க்கு போய் அந்த நிலப்பாகத்தை, நிலத்தடியை நம்ம தோண்ட உள்ள போக பாறைகள் தான் இருக்கும். ஸோ அதனாலதான் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஓகே, ராக்கி இன்னர், ராக்ஸா இருக்கும். ராக்ஸ்னா பாறை கட்டிகள் மாதிரி இருக்கும்ல. அதனால இந்த 4 பிளானட்ஸ் எதெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவுட்டர் பிளானட்ஸ், அதை தாண்டி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து, சாரி, I skipped over the page, sorry. அவுட்டர் பிளானட்ஸ்னா என்ன? இப்போ யுரேனஸ், நெப்டியூன், சாட்டர்ன் எல்லாம் இருக்குல்ல, they are Uranus and Neptune. Okay, 1 minute. Okay, so Uranus, Neptune எல்லாம் இருக்குல்ல, அது வந்து frozen planet. frozenனா நான் என்ன சொன்னேன்? சூரியனோட கதிர்கள், சன் ரேஸ் வந்து இந்த நம்ம மெர்க்குரி, வீனஸ்ல பதிக்கிறது மாதிரி ஈஸியா. ஏன்னா இது வந்து எர்த் ஆர்பிட்டும் மெர்க்குரி ஆர்பிட்டும் எல்லாம் அதோட ஆர்பிட்டல், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் பொசிஷன், செகண்ட் ஆர்பிட்டல் பொசிஷன் எல்லாம் சன்னுக்கு ரொம்ப பக்கம், வெகு அருகில் இருக்கு. ஆனா யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் 6 ஆர்பிட் தாண்டி போனாதான் யுரேனஸே பார்க்க முடியும். 7 ஆர்பிட்ஸ் தாண்டி போனாதான் நெப்டியூன் வந்து அங்கே இருக்கும் 8th ஆர்பிட்ல. ஸோ இந்த அவுட்டர் பிளானட்ஸை ஃப்ரோசன் பிளானட்ஸ். ஏன்னா சூரிய கதிர்கள் அங்க ரீச் ஆக முடியாததுனால மோஸ்ட்லி லைக் ஃப்ரோசன், ரொம்ப குளிர் பகுதிகளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்ஸ் வழி தொலைச்சு அந்த சன்ரைஸ் போகணுமே, போக கஷ்டம், அப்படிதானே? இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டிலே காஷ்மீர் போயிட்டோம்னா ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்கும். இங்க வரும்போது கொஞ்சம் நார்மல், நம்ம கிளைமேட் வந்து கொஞ்சம் நேச்சுரலி நார்மல் கிளைமேட். ராஜஸ்தான் அந்த ஏரியாஸ் எல்லாம் போகும்போது வெரி ஹாட் கிளைமேட், அப்படிதானே? ஸோ நம்ம நாட்டிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ அப்போ கண்டம் தாண்டி கண்டம், பிளானட் தாண்டி பிளானட்ஸ் அப்படின்னு வைக்கும் பொழுது, கிரகங்கள் தாண்டும் பொழுது அந்த சன்ரைஸ்க்கு வந்து அந்த பிளானட்ஸை ரீச் பண்றதுக்கே கஷ்டம், யுரேனஸ், நெப்டியூன்கெல்லாம். ஸோ அதனால ஃப்ரோசன் பிளானட்ஸ், குளிர்ந்த பிளானட்ஸ், ரொம்ப சன்ரைஸ் அதிகமா படாததுனால குளிர் பிளானட்ஸ். அண்ட் ஜூபிட்டர், சாட்டர்ன் எல்லாம் gaseous planets. Outer planets like Jupiter, that I'll give with blue or black.
ஜூபிட்டர், சாட்டர்ன். இது வந்து gaseous planets. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. terrestrial planets எதெல்லாம், that I'll write with red. okay, Mercury, நான் full எழுதல, Venus, Earth and Mars. இது வந்து terrestrial. okay, terrestrial. இனி frozen planets எது? frozen planets எது? that I'll write with yellow or blue. frozen planets வந்து Uranus and Neptune. அது வந்து frozen planets. frozen ஏன்னா சன்ரைஸ் வந்து அங்க பதிக்கிறது கஷ்டம். and lastly in the outer planets like Jupiter and Saturn, that I'll write with black. Jupiter, Saturn. Jupiter is the biggest, largest planet, right? solar systemல இருக்கிறதுல பெருசு Jupiter தான். Jupiter தான் largest. and Saturn வந்து Saturnக்கு சரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஒரு ரிங் இருக்கும் இல்ல, ரிங்டு பிளானட். இது ரெண்டும் gaseous planetsன்னு சொல்றோம். ஸோ இது வந்து நீங்க படிச்சு வச்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சு gaseous planets. ஸோ டெரஸ்ட்ரியல்னா மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இருக்கு. ஏன்னா அது தோண்டும் பொழுது, அதாவது அதோட இன்னர் பாகம், உள் பாகங்கள், நில உள் பாகங்கள் வந்து ராக்ஸ், பாறையால இருக்கும். frozen planets வந்து யுரேனஸ் அண்ட் நெப்டியூன், அதாவது 7th and 8th ஆர்பிட்ல இருக்கக்கூடிய யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஏன்னா அது வந்து சன் ரேஸ் வந்து அந்த பிளானட்ஸை போய் சேர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆர்பிட் தாண்டி ஆர்பிட், கிரகம் தாண்டி கிரகம் போறது கஷ்டம். ஸோ அதனால குளிரா இருக்கும் இந்த பிளானட்ஸ். நம்ம போய் விசிட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அங்க லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. உயிர் வாழ்க்கை வந்து நிலவுவது பூமியில மட்டும்தான், எர்த்ல மட்டும்தான், வேற எந்த இடத்துலயும் இல்லை. ஓகே, வேற எந்த பிளானட்லயும், மார்ஸ்ல they are trying to make human life possible, பட் வந்து அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, then Jupiter, Saturn. Jupiter வந்து largest planet, Saturn வந்து ringed planet. இது ரெண்டும் gaseous planets, வாயுவால் ஆனது. frozen means அதுங்க வந்து அதிகமா சன்ரைஸ் இருக்காதனால குளிரா இருக்கும். இது gaseousனா என்ன, வாயுவால் ஆனது. எப்படி வந்து எர்த், மார்ஸ் அவங்க அதை வந்து தோண்டி பார்க்கும்போது ராக் இருக்குமோ, இந்த ஜூபிட்டர், சாட்டர்ன்ல எல்லாம் மேபி தோண்டி போய் பார்த்தா, மேபி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஸ்பேஸ் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜூபிட்டர், சாட்டர்ன் எல்லாம் gaseous planets. ஓகே தானே? நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது, பிஃபோர் தட், வீனஸ் வந்து எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். வீனஸ், அதாவது மெர்குரி முடிஞ்சோன்னா வீனஸ். ஏன் வந்து மெர்குரி வீனஸின் ட்வின்? ட்வின்னா என்னன்னு தெரியுமா? ட்வின்ஸ் இருக்காங்க வீட்டில், ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி இருக்கிறவங்க இல்ல. இப்போ வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸும் இருக்காங்க, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸும் இருக்காங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா இரட்டை குழந்தைகள், ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் ஐடென்டிக்கல்னா ரெண்டு பேரும் ஒரே பிரசவத்துல தான் பிறந்திருப்பாங்க, பட் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி தான் வீனஸ் வந்து எர்த்தோட ட்வின் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, வீனஸ்க்கு இருக்கிற சேம் ப்ராப்பர்ட்டி அல்லது எர்த்துக்கு இருக்கிற சேம் ப்ராப்பர்ட்டி வீனஸ்க்கும் இருக்கு. எர்த்தும் வீனஸும் சன்னுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல சேம், ரெண்டுமே நியர்லி ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இது வந்து செகண்ட் ஆர்பிட்ல இருக்குன்னா இது தேர்ட் ஆர்பிட்ல இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வீனஸும் எதெல்லாம், வீனஸ் அண்ட் எர்த், வீனஸ் அண்ட் எர்த். வீனஸும் எர்த்தும் கிட்டத்தட்ட சன்ல இருந்து நியர்லி சேம் இல்லைன்னா கூட நியர்லி சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்புறம் ரெண்டு நெய்பரிங் பிளானட்ஸ். அடுத்தது எர்த்தோட சைஸும் வீனஸோட சைஸும் நியர்லி சேமா இருக்கும். அப்படியே அச்சா சேமா இல்லைன்னா கூட கொஞ்சம் நியர்லி சேமா இருக்கும். 1 minute. வீனஸோட சைஸும் எர்த்தோட சைஸும், ஓகே, வீனஸோட சைஸும் எர்த்தோட சைஸும் நியர்லி சேமா இருக்கும், அதனால ட்வின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே. அப்புறம் வந்து இதுல ரெட் பிளானட் நம்ம மார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்க வந்து ரெட்டிஷான சாயில், அது நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க படிப்பீங்க, டெசலேட்டட் ஹோம்ல நீங்க படிப்பீங்க எர்த்ல. ஸோ அதோட அந்த சர்ஃபேஸ் எல்லாம் ரெட் கலர்ல இருக்கும்.
யாராவது மார்ஷியன் டேன்னு ஒரு மூவி இருக்கு. மார்ஸ்ல போய் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு படம். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிளானட்டை பார்க்கவே அப்படியே சிவப்பு மண்டலம் மாதிரி இருக்கும். ஸோ அதோட அந்த நிலப்பகுதி எல்லாம் வந்து சிவந்த மண்ணால இருக்கிறதுனால ரெட் பிளானட். த பிளானட் இஸ் லுக்கிங் லைக் ஹாட் ரெட், அதனால ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றோம். இதுல எர்த்தை வந்து ப்ளூ பிளானட் சொல்றோம். ஏன்னா நமக்கு நிறைய வாட்டர் சர்ஃபேசஸ் இருக்கு, ஓஷன்ஸ் இருக்கு, சி இருக்கு இல்ல. ஸோ நிறைய வாட்டர் சர்ஃபேஸா இருக்கும்போது தூரம் இருந்து அந்த டெலஸ்கோப்னா தெரியுமா, தூரம் வச்சு நம்ம வந்து எர்த்தை வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இப்ப நீங்க குளோப் எல்லாம் வரையும்போது, இப்ப இந்த பிக்சர் பாருங்க, see this picture, இது வந்து தூரமா நம்ம பார்க்கும்போது கலர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் கலர்ல தான் இருக்கு பாத்தீங்களா. அதனால அது ப்ளூ பிளானட்னு சயின்டிஸ்ட் நேம் பண்ணாங்க. ஓகே, ப்ளூ பிளானட். சாட்டர்ன் வந்து ரிங்டு பிளானட், அது உங்களுக்கு தெரியும். ஸோ வீனஸ் வந்து எர்த்தோட ட்வின், மார்ஸ் வந்து ரெட் பிளானட், எர்த் ப்ளூ பிளானட், சாட்டர்ன் ரிங்டு பிளானட். ஓகே, இது வந்து மறக்க கூடாது. அண்ட் இதுவும் நீங்க மறக்க கூடாது. இதுல ரெட்ல நான் போடுறது எல்லாம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இது நாலும் என்னதுமா, டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அடுத்தது ஜூபிட்டர், சாட்டர்ன், இது ரெண்டும் எது, ஜூபிட்டர் சாட்டர்ன் பிளாக்ல போட்டிருக்கேன், அது ரெண்டும் gaseous planets, ஜீனு போட்டிருக்கேன். ஓகே, அது தெரியுதோ என்னமோ, ஜீனு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வந்து ஃப்ரோசன் பிளானட்ஸ், எஃப்னு போட்டிருக்கேன். ஓகே தானே, இது மறக்க கூடாது. அண்ட் இதுல வந்து எர்த்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே. எர்த்தை வந்து எப்படி சொல்லுவோமா, how will you say earth as a blue planet? ஏன்னா நம்ம பார்க்கும்போது நிறைய அந்த ஓஷன், சி எல்லாம் வாட்டர் சர்ஃபேசஸ் நிறைய இருக்கிறதுனால ப்ளூ கலர்ல காட்சி அளிக்கிறதுனால ப்ளூ பிளானட். சாட்டர்ன் வந்து ரிங்டு பிளானட், அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம். அண்ட் வீனஸ் தான் எர்த்தோட ட்வின். ஏன்னா கிட்டத்தட்ட சன் பக்கத்துல ஓரளவுக்கு சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கு சேமா இல்லைன்னா கூட ஓரளவு சேம் சைஸ், ஓரளவு சேம் காம்போசிஷனால உருவான பிளானட்ஸ், தானாகவே உருவான பிளானட்ஸ். ஓகே, ஸோ அதனால வீனஸ் வந்து எர்த்தோட ட்வின். அண்ட் மார்ஸ் வந்து ரெட் பிளானட். ஏன்னா அதோட நிலப்பகுதி, நான் சொன்ன மாதிரி அந்த பிளானட்டுக்கு ஒரு ரெட் கம்போசிஷன் தான் இருக்கும். ஸோ அதனால ரெட் பிளானட் அப்படி சொல்றோம். இஸ் தட் கிளியர்? ஸோ அதுதான். அடுத்தது வந்து எர்த்தோட மூவ்மெண்ட்ஸ். அதாவது எர்த் வந்து மூவ் ஆகுமா, கண்டிப்பா நம்ம சின்ன வயசுலயே அது வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, சின்ன கிளாஸ்ல இருந்தே. எர்த் வந்து பூமி வந்து சுழலும், அப்படித்தானே. பூமி சுழல்றதுனாலதான் நமக்கு காலை பகல் இரவு உருவாகுது, பல சீசன்ஸ் உருவாகுது, அப்படித்தானே. ஸோ எர்த் கீப்ஸ் ஆன் மூவிங், எர்த் கீப்ஸ் ஆன் ரிவால்விங். இதுல எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுத்தி தான் வரும். அதனாலதான் இந்த ஆர்பிட் இருக்கு. இப்ப மர்க்குரி இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல, அடுத்த வீனஸ் வந்து இந்த ஆர்பிட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும், எர்த் வந்து தேர்ட் ஆர்பிட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் எதை சுத்தி மூவ் ஆயிட்டு இருக்குது, சன்னை சுத்தி, சூரியனை சுற்றி தான் இந்த கிரகங்கள் அனைத்தும் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றும் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மெர்க்குரி சுற்றும், செகண்ட் ஆர்பிட்ல சூரியனை சுத்தி வீனஸ் சுத்தும், தேர்ட் ஆர்பிட்ல சூரியனை சுத்தி எர்த் சுத்தும். அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ்ல சூரியனை சுற்றி இந்த எல்லா பிளானட்ஸும் சுற்றிட்டே இருக்கும், சுழன்று கொண்டே இருக்கும். சுற்றும் பூமி சுற்றும், கேட்டிருக்கீங்களா? பாட்டு, அந்த மாதிரி கவிதை, சின்ன பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ பூமி சுற்றி கொண்டே இருக்கும். பூமி சூரியனை மட்டும் சுற்றல, பூமிக்கு தானாகவே ஒரு சுழற்சியும் இருக்கு. ஏன்னா பூமியோட ஆக்சஸ், இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். பூமி அப்படியே சர்க்கிள் பண்ணி இப்படி சுழண்டு தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து I will try to draw, it's not perfect. yellow color நான் சன்னை போடுறேன். ஓகே, சன் இங்கே இருக்கு, நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அந்த பிளானட்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு வேண்டாம், இந்த சன் மட்டும் இருக்கட்டும்.
ஸோ பூமி சுத்துதுன்னா, ஏன்னா பூமியோட ரொட்டேஷன் பத்தி தானே சொல்றாங்க. இப்போ அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்கு, செகண்ட் ஆர்பிட் இருக்கு, இது தேர்ட் ஆர்பிட்ல பூமி சுத்துது அப்படின்னு வைங்க. ஐ கான் ட்ரா ஹியர் எக்ஸாக்ட்லி. இதுதான் பூமி என்ன சொல்றோம், ப்ளூ பிளானட் சொல்றோம். ஸோ சின்னதாக ஒரு ப்ளூ கலர் வச்சிருப்போம். இது ப்ளூ பூமி. இப்படி இந்த பூமி வந்து இந்த எர்த், இதுதான் எர்த். நான் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன்ல, அதான் எர்த். பிளாக் கலர்ல போட்டிருக்கிறது ஆர்பிட். ஓகே, இந்த பூமி இப்படி சுத்திட்டே இருக்கும். இப்படி சன்ன ஐ மீன் இந்த ஆர்பிட்ல கரெக்டா இந்த ஆர்பிட்ல சுத்திட்டே இருக்கும். ஓகே தானே? அது சுத்துறதோட இப்படி தன்னாகவே சுத்தும். தன்னைத்தானே சுற்றி கொண்டு தன்னைத்தானே சுழற்சி செய்து கொண்டு சூரியனை சுற்றி சுற்றி வரும். அதாவது பூமியும் செல்ஃபா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும், அதே மாதிரி அது சூரியனை சுற்றி கொண்டே வரும். செல்ஃபா பூமி தனியாகவே அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். அதாவது தானாகவே சுழறது. சூரியனே சுழன்றது தான் இருக்கு, ஆனா தானாகவே பூமி சுழற்சி செய்யறத நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ரொட்டேஷன். எர்த் ஸ்பின்ஸ், அதாவது ஸ்பின் பண்ணும், தன்னை தானாகவே சுற்றும். இப்படி இப்படி இப்படி. இப்ப இந்த பிளானட் இருக்குன்னா இது இப்படி 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 சுத்தினா எப்படி இருக்கும், அதுதான் சுழற்சி. ரெவல்யூஷன்னா சூரியனை சுற்றி வருது. அந்த சுற்றும் பூமி, தன்னை தானாகவே சுழற்றி கொண்டிருந்த பூமி இருக்கும் பூமியை வந்து சூரியனையும் சுழற்சி செய்ததுன்னா அது ரெவல்யூஷன். இப்ப புரிஞ்சுதா? ரொட்டேஷன்னா பூமி தானாகவே ஒரு சுற்றல் சுற்றும். ஓகே, ரெவல்யூஷன்னா பூமி தானாகவேயும் சுற்றும், அதே மாதிரி சூரியனையும் சுற்றி வரும். புரிஞ்சுதா? நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ரொட்டேஷன் மீன்ஸ் எர்த் வில் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அது தன்னைத்தானாகவே சுற்றும். இப்படி பூமி சும்மா இப்படி பால் சுத்தும் போது எப்படி இருக்கும், இப்படி 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 பால் சுத்தும் போது இப்படி இருக்கும். அந்த பால் இப்படி நீங்க சுத்தி விட்டீங்கன்னா எப்படி தானே சுத்தும், அப்படிதானே? அதே மாதிரி தான் பூமியும் தானே சுற்றும். அதுதான் ரொட்டேஷன். அதோட ஆக்சிஸ் இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கு. அதெல்லாம் டீச்சர் அந்த கிளாஸ்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரொட்டேஷனோட ரெவல்யூஷனோட டிஃப்ரென்ஸ். ரொட்டேஷன்னா பூமி தன்னை தானாக சுழற்சி செய்யும். ரெவல்யூஷன்னா அது சுழற்சி செய்யுது, அதுதான் ரொட்டேஷன். அந்த பூமி சூரியனை சுற்றி சுழற்சி செய்யுதுன்னா அதுதான் ரெவல்யூஷன். Earth will spin or earth revolves around the sun. That is called revolution. Rotation means earth spins on its own axis. Revolution means earth revolves or rotates, revolves around the sun. சூரியனை சுற்றி அந்த ஆர்பிட்ல சுற்றி கொண்டே இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு பாலை சுற்றி விட்டா தானாகவே சுத்துது, அதே மாதிரி தான் எர்த் தானாகவே சுத்துறதுக்கு நம்ம ரொட்டேஷன் சொல்றோம். அதே மாதிரி அந்த ரொட்டேட் ஆகிற எர்த் அப்படி ரொட்டேஷன் நடந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ரெவல்யூஷனும் நடந்துட்டே இருக்கு. சூரியனை சுற்றி வர்றதுனால ரெவல்யூஷன். அதுதான் இங்க டிஃபரன்ஸா டீச்சர் போட்டிருக்கேன். இந்த பிக்சர் பாருங்க எல்லாரும். ரொட்டேஷன்னா, அதாவது ரொட்டேட் ஆர் ரொட்டேஷன்னா எர்த் வில் ஸ்பின் ஆர் டர்ன். தன்னை தானாகவே. நீங்க ஒரு பால் எடுங்க, ஒரு பால் ஒரு குளோபோ ஏதாவது ஒரு பால் ஷேப்ல ஏதாவது ஒன்று பெருசா எடுங்க. அது நீங்களே கையால சுத்தி விடுங்க, கொஞ்ச நேரம் தனியா எப்படி சுத்திட்டே இருக்கும்ல, அது சுத்துறது தான் ரொட்டேஷன். அதே மாதிரி சூரியனை மேல சோலார் சிஸ்டம் யோசிச்சு பாருங்க. சோலார் சிஸ்டம்ல சூரியனை சுற்றி வருதுன்னா அது ரெவல்யூஷன். இந்த ஸ்பின்னிங்க்கு 24 hours or 1 day தான் எடுக்கும். ரெவல்யூஷனுக்கு 365 days 1 year எடுக்கும். இந்த ரொட்டேஷன்னால தான், அதாவது பூமி தன்னோட ஆக்சிஸ்ல டேர்ன் ஆகுறதுனாலும் ஸ்பின் ஆகுறதுனாலும் தான் டே அண்ட் நைட், நமக்கு காலை பகல் உருவாகுது. சுற்றும் போது ஒரு பகுதி ஆகும்போது டே ஆகும், ஒரு பகுதி ஆகும்போது நைட் ஆகும். ஓகே, அதெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொட்டேஷன்னால டே அண்ட் நைட் உருவாகுது, ரெவல்யூஷன்னால சீசன்ஸ் உருவாகுது. ரொட்டேஷன்னால டே அண்ட் நைட் உருவாகுது, ரெவல்யூஷன்னால சீசன்ஸ் உருவாகுது, பருவங்கள்.
விண்டர் சீசன், சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன், இதெல்லாம் தெரியும்ல. இலையுதிர் காலம், கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், இதெல்லாம் தெரியும்ல. ஸோ இந்த ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரொட்டேஷன்னாலே என்ன வரும்? டே அண்ட் நைட். இந்த இது பாருங்க, இது டே, இது நைட், அப்படிதானே? திஸ் இஸ் டே அண்ட் திஸ் இஸ் நைட். வாட் காசஸ் டே அண்ட் நைட் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட். ரொட்டேஷன், எர்த் தன்னைத்தானே தன்னோட ஆக்சஸ்ல ஸ்பின் பண்றதுனாலையும் டேர்ன் பண்றதுனாலையும் தான் இந்த டே அண்ட் நைட் அந்த சினாரியோ வந்து நம்ம பூமிக்கு நிகழுது. காலையில 5:30 ஆகும்போது விடிஞ்சு, அப்படியே நம்ம நைட் 6:45 ஆகும்போது சூரியன் அஸ்தமனம் ஆகி, அப்படிதானே, அஸ்தமயம் ஆகி நைட் உருவாகுது. ஸோ இது எதனால? சன் வந்து செட் ஆகுறதும் இதனால. சன் அங்கே தான் இருக்கும், பூமி சுத்துறதுனால. பூமி வந்து சில சமயம் அந்த ஒரு மார்னிங் டைம்ல நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல, நம்ம இருக்கிற காண்டினென்ட்ல என்ன மார்னிங் வந்து, இல்லை நம்ம இருக்கிற கண்ட்ரில மார்னிங் 5:40 5:30க்கு வந்து விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 ஆகும்போது அஸ்தமயம் ஆகும். வேற சில இடங்கள்ல வந்து மிட் டேஸ் வந்து கம்மியா இருக்கும், நைட்ஸ் லாங்கரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி காண்டினென்ட்ஸ், கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஜிகேல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக சொன்னால் கிளாஸ் இன்னும் பெருசாக போகும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பூமியில் டே நைட், பகல் இரவு அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பூமியோட ரொட்டேஷன். Why this is caused? Why day and night is caused? Because rotation of earth happens. R-O-T-A-T-I-O-N. இதை வந்து டயான் வாசிக்க கூடாது, ஷன். rotation. ஓகே, இனி ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னால சீசன்ஸ் இருக்காது. நமக்கு சம்மர் சீசன் இருக்கு, சவுத் வெஸ்ட் மன்சூன் இருக்கு, நார்த் ஈஸ்ட் மன்சூன். ஸோ மன்சூன் சீசன்ஸ்ல எல்லாம் தான் அந்த பருவமழை, பருவக்காற்று, அதெல்லாம் பருவ மழைக்காலம், பருவக்காற்று அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கு. இது நம்ம இந்தியன் சீசன்ஸ் வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது, போட்டோ அப்படியே டீச்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சீசன்ஸ் உருவாகிறது, காலங்கள், பருவங்கள் உருவாகிறதுக்கு காரணம் ரெவல்யூஷன், எர்த்தோட ரெவல்யூஷன். வாட் டு யூ மீன் பை தட்? எர்த் சூரியனை சுற்றி வரும் சுழற்சி, ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் காசஸ் சீசன்ஸ், ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட், revolution causes seasons. Have you understood? Have you understood this? You should never ever forget. இது மறக்கவே கூடாது. Don't forget this. You should always keep in mind. Okay, I'm just going to delete this and give. What is that? rotation நால என்ன? rotation என்ன? செல்ஃபா பூமி தானாகவே ரொட்டேட் பண்றது, அப்படிதானே? செல்ஃபா தனி, எப்படி நீங்க ஒரு பால் சுற்றி விடும் பொழுது அது அதோட ஆக்சிஸ்ல அப்படியே இருந்து ரொட்டேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னால எது நடக்குது? டே அண்ட் நைட் வந்து நடக்குது இல்ல? சரி, இனி ரெவல்யூஷன்னால என்ன நடக்குது? ரெவல்யூஷன்னால என்ன நடக்குதா? டெல் ரைட் வித் revolution. REVOLUTION. ரெவல்யூஷனால சீசன்ஸ், பருவங்கள் உருவாகுது. autumn season, summer season, winter season, இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. you know the seasons already. we have learned in 4th standard scienceல படிச்சிருப்பீங்க. so rotationனால என்ன நடக்குது? rotationனா, see, I can't write here clearly. Okay, I'll try to write. rotation என்ன உருவாகுது? day and night. revolutionனால என்ன உருவாகுது? seasons. don't forget rotation day and night, revolution seasons. rotationனா தனியா அதோட ஆக்சிஸ்லயே வந்து பூமி தன்னைத்தானே இப்படி சுற்றும். ரெவல்யூஷன்னா பூமி எர்த் வந்து சன்னை சுத்தி இப்படி சுழலும். இது ரொட்டேஷன் மீன்ஸ் சுற்றுவது,
ரெவல்யூஷன் மீன்ஸ் சுழல்வது, சூரியனை சுற்றி சுழல்வது. ஓகே, அந்த தமிழோட அர்த்தம் புரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸினா அப்படி படிங்க. இது வந்து இப்படி 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 சுத்திட்டு இருக்கும், ரொட்டேட்டு, ஜஸ்ட் சுத்துறது மட்டும்தான். ரெவல்யூஷன்னா சுழற்சி, அந்த சூரியனை சுற்றி உள்ள சுழற்சி. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, இனி நம்ம 7 காண்டினென்ட்ஸ் பற்றி படிப்போம். ஆல்ரெடி இது நீங்கள் ஜிகேல எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு 7 காண்டினென்ட்ஸ் உண்டு, 7 கண்டங்கள். நம்ம எந்த காண்டினென்ட்ல இருக்கோம்? do you know? ஏஷியன் காண்டினென்ட். இந்தியா வந்து ஏஷியன் காண்டினென்ட்ல இங்கே தான் இருக்கு. இதுதான் இந்தியா, ரைட்? யூ see இந்த பிக்சர் இஸ் கிளியரா இருந்தா பாருங்க, இதுதான் இந்தியா, அப்படிதானே? ஸோ இந்தியா வந்து நிறைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு, அண்ட் we are in ஏஷியன் காண்டினென்ட். நமக்கு டோட்டலி 7 காண்டினென்ட்ஸ் இருக்கு. அது வந்து பேஜ் நம்பர் 147, அதே பேஜ் தான் நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 147 எடுத்து பாருங்க. டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிற அதே ஃபோட்டோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக A4 நோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A4னா A1 ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. இந்த 4 ஏஸ் வந்துதா, 4 ஏஸுக்கு தான் A4ன்னு எழுதியிருக்காங்க. அது ஈஸியாக படிக்கிறதுக்கு இது க்ளூ. இது A4 நோஸ்னா 7 காண்டினென்ட்ஸ் எழுதி வச்சுட்டு A4 நோஸ்ன்னு எழுதி வைக்காதீங்க. இது க்ளூ. இது க்ளூக்காக கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக படிக்கணும், ஞாபகம் வரணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. A4னா ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. அப்புறம் NOக்கு வந்து நார்த் அமெரிக்கா, அதுதான் NO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NOSC சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. NOSE வந்து யூரோப். யூரோப் சொல்லாதீங்க, யூரோப். ஓகே, ஸோ A4னா 4 continents that start with letter A, அதனால A4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. which is the biggest continent? பிக்கெஸ்ட் காண்டினென்ட் வந்து நம்மளோட காண்டினென்ட் தான், ஆசிய பெருங்கண்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஆசிய பெருங்கண்டம் படிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம இந்தியா வந்து ஏஷியால தான் இருக்கு. ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. 4 காண்டினென்ட்ஸ் வந்துச்சா, முடிஞ்சுது. இனி NOனா நார்த் அமெரிக்கா, Sக்கு வந்து சவுத் அமெரிக்கா, லாஸ்ட் ஈக்கு வந்து யூரோப். ஸோ இப்படி 7 காண்டினென்ட்ஸ் இருக்கு. வாட் ஆர் தே? ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப். இது மறக்கவே கூடாது. நல்லா படிச்சுக்கோங்க. ஏஷியா, இல்லை கிளியரா எழுத முடியாது டீச்சருக்கு, முடிஞ்ச மாதிரி எழுதுறேன். ஏஷியா, ஆப்பிரிக்கா, முதல்ல 4 ஏஸ் வரக்கூடிய காண்டினென்ட்ஸோட நேம்ஸ் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப். ஏஷியா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஏஷியா ஸ்பெல்லிங் நான் இதில் ரன்னிங் லெட்டர்ஸில் எழுதலை, ASIA, ஏஷியா. ஆப்பிரிக்கா AFRCIA. உங்களோட கர்சிவ் லெட்டர்ல எல்லாம் எழுத முடியாது இதில், சரியா? ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் அண்டார்டிகா ஸ்பெல்லிங் என்ன? அண்டார்டிகா ஸ்பெல்லிங் என்ன? லுக் யூர் டெக்ஸ்ட் புக். ANTARTICA. அண்டார்டிகா. அண்டார்டிகா அப்படி எழுத்து கூட்டி வாசிக்கணும். அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா AUS ஆஸ், TRA ட்ரே, LIA லியா, ஆஸ்திரேலியா. Have you understood? Next, north spelling already you know, NORTH. அமெரிக்கா ஸ்பெல்லிங்கும் தெரிய சான்சஸ் இருக்கு. AMMERICA. America. Okay, how you have to say that word? America. America.
இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வாசிச்சு படிக்கணும். ஸ்பெல்லிங்ஸோட சேர்த்து படிக்கணும். ஸ்பெல்லிங்ஸ் படிக்காம வந்து சும்மா காணப்பாடம் படிச்சு வச்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எக்ஸாம் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அடுத்து சவுத் ஸ்பெல்லிங் ஆல்ரெடி யூ நோ. அமெரிக்கா, மெரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கா. Okay, South America, North America, Europe, EUROPE. EU வந்து சைலண்ட், யூரோப் அப்படி சொல்லக்கூடாது. வந்து கொஞ்சம் சைலண்டா சொல்லி யோரப், ரோப் இல்ல ரப், யூரோப். ஓகே, அவ்வளவுதான் சொல்லணும். Have you understood? அதான் 7 continents. அடுத்தது 5 oceans என்னெல்லாம் பாருங்க, உங்க டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு. பேஜ் நம்பர் 149ல இருக்கு. பேஜ் நம்பர் 149ல இருக்கு. ஆர்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், பெசிபிக், அண்டார்டிக் இப்போ சொல்ல, ஓகே, பெசிபிக் ஓஷன், Atlantic Ocean, Arctic Ocean, Southern Ocean, Indian Ocean. 5 oceans, very very simple. Pacific Ocean, Southern Ocean, Atlantic Ocean, Arctic Ocean and Indian Ocean. Spellings வந்து ப்ராப்பரா படிக்கணும். இது continents, 7 continents. இது 5 oceans. இது வந்து 5 oceans. ஓகே, மறக்க கூடாது. Pacific, southern spelling, southern சொல்லக்கூடாது, southern, southern. Indian spelling உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஓஷன் எங்க இருக்கு? நம்மளோட இங்க முக்கடல் சங்கமிக்கிற இடம் தான் தமிழ்நாட்டுல நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அப்படிதானே? ஸோ இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆர்க்டிக் ஸ்பெல்லிங் வந்து ARTCICன்னு எழுதக்கூடாது, ARCTIC. Look at this picture. Arctic Ocean, Pacific Ocean, Atlantic Ocean, Southern Ocean, Indian Ocean. இந்தியா பக்கத்துல இருக்கிறது இந்தியன் ஓஷன். மீன்ஸ் இந்தியா பக்கத்துல இல்ல, near the continent of Asia, down the continent of Asia. So Pacific Ocean, PACIFIC, Pacific Ocean. Pacific செப்பரேட் பண்ணி படிக்கணும். CIC, ஓகே, Pacific. அடுத்தது Pacific முடிஞ்சு Atlantic, 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 AT LAN TIC, Atlantic. அடுத்தது இந்தியன் ஓஷன், வெரி சிம்பிள், INDIAN. இந்தியான்னு எழுதிட்டு பேக்ல ஒரு என் மட்டும் போட்டா போதும். நம்ம கண்ட்ரியோட நேம் எழுத தெரியல, இந்தியன் மட்டும் போட்டுட்டா போதும். அடுத்து என்ன? சதர்ன் சொல்லும்போது சவுத்தர்ன்னு சொல்லக்கூடாது. டோன்ட் சே சதர்ன், SOUTHERN, சதர்ன், SOTH, சவுத் தான், ஆனா சொல்லும் போது சதர்ன் அப்படின்னு சொல்லுங்க. சதர்ன் ஓஷன். Don't say Southern Ocean, Southern Ocean. Okay, is that clear? Any last ocean தான் ரொம்ப important, எல்லாருக்கும் மிஸ்டேக் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ARCTIC ன்னு எழுதக்கூடாது. ஆர்க்டிக் சொல்லும்போது ஆர்க்டிக் அப்படின்னு பிரிச்சு சொல்லாதீங்க. ஆர்க்டிக் ஓஷன். Pacific Ocean, see the spelling. Atlantic Ocean, look at the spelling. Indian Ocean, look at the spelling. Southern Ocean, look at the spelling. Arctic Ocean, look at the spelling. PACIFIC, Pacific. Atlantic, ATLANTIC, Atlantic. Indian Ocean, இந்தியாக்கு பேக்ல ஒரு என் போட்டுட்டா இந்தியன் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் ARC எழுதணும்.
சொல்லும் போது ஆர்க்டிக்னு சொல்லக்கூடாது, ஆர்டிக் அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது இடையில இருக்கக்கூடிய சி. அடுத்தது சதர்ன், நம்ம SOUTH சவுத் ஸ்பெல்லிங் எழுதினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சதர்ன் தான் சொல்லணும். சதர்ன் ஓஷன். இஸ் தட் கிளியர்? ஸோ அந்த 7 காண்டினென்ட்ஸும் 5 ஓஷன்ஸும் சேர்த்து ஒரு பிக்சர் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. நம்ம இப்போ பார்த்த பேஜுக்கு முந்தின பேஜ், ஐ திங்க் பேஜ் நம்பர் 148லே இருக்கு. ஸோ என்னென்ன காண்டினென்ட்ஸ் நம்ம படித்தோம்? ஏஷியா, ஃபர்ஸ்ட் 4 A's அப்படிதானே? ஸோ I'll give it red pen. Asia, A for nose. Asia, A, first A, Africa, second A, Australia, third A, fourth A is, fourth எங்க இருக்கு? Antarctica. ஸ்பெல்லிங் எழுதும்போது ANTARC, அதுவும் அண்டார்டிகா. ஓகே, அதை எழுதும்போது கிளியரா. ஸோ இந்த A4 ஆச்சா. அடுத்தது நார்த் அமெரிக்கா NO, சவுத் அமெரிக்கா S, யூரோப் E. இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது இனி ஓஷன். ஓஷனுக்கு நம்ம ப்ளூ கலர் கொடுக்கலாம். இந்த அட்லாண்டிக் ஓஷன் வந்து சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காக்கும் யூரோப் ஆப்பிரிக்காவோட சென்டர்ல இருக்கிறது தான் அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக். இந்தியன் ஓஷன் வந்து நியர்லி நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல ஏஷியன் கான்டினென்ட்க்கு கீழே இருக்கிறது தான் இந்தியன் ஓஷன். அடுத்தது இங்க கீழே அட்லாண்டிக் ஓஷனுக்கும் கீழே இருக்கிறது சதர்ன் ஓஷன். பெசிபிக் ஓஷன் இங்க இருக்கு. இங்கே அதாவது குளோப்ல வரும்போது இப்படி சுத்தி, குளோப் நீங்க பார்க்கும்போது மேப் பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைட்டா இருக்கும். குளோப் பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து அப்படி அந்த ஒரு குளோப் எர்த் என்ன ஸ்பேஸ் ஷேப்ல இருக்கும், ஸ்பியர் ஷேப்ல. அப்ப இது அப்படியே சுத்தி இந்த பெசிபிக் ஓஷனும் இந்த பெசிபிக் ஓஷனும் ஜாயின் பண்ற மாதிரி சுத்தி இருக்கும். அப்படிதானே? சரி. ஸோ பெசிபிக் ஓஷன் இங்க இருக்கு, சதர்ன் ஓஷன் இங்க இருக்கு. ஸோ பெசிபிக் ஓஷன் 1, இந்தியன் ஓஷன் 2, அட்லாண்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு கீழே இருக்கு, ஆர்டிக் ஓஷன் மேல இருக்கு. அண்டார்டிகா கீழே இருந்தா ஆர்டிக் வந்து மேல இருக்கும். ஆர்டிக் அண்டார்டிக் அந்த போலார்ஸ் வந்து ஆர்டிக் போலார் ரீஜன், அண்டார்டிக் போலார் ரீஜன் படிப்போம். அது நீங்க மேப்ஸ் எல்லாம் படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ மேல ஆர்டிக் இருக்கு, கீழே அண்டார்டிகா இருக்கு. அண்டார்டிக் அது வந்து ஆர்டிக் ரீஜன், இது அண்டார்டிக் ரீஜன். சரி, அதெல்லாம் மேப்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க. இஸ் தட் கிளியர்? ஸோ 7 continents: Asia, Africa, Australia, Antarctica, NOSC. அதுக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப். அந்த A4 NOCE வந்து உங்களுக்கு புரியறதுக்கு தான், அது காணா பாடம் படிச்சு வைக்க, அது க்ளூக்காக. அடுத்தது திருப்பி நான் சொல்லி கொடுக்குறேன், தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. பசிபிக் ஓஷன், அப்புறம் இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இப்படி இருக்கு. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் இருக்கு. So how many continents? 7 கண்டங்கள், 7 continents and continents, கண்டங்கள். And 5 oceans. How many oceans? 5 பெருங்கடல்கள், 5 பெருங்கடல்கள். ஓகே, இது நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கு. இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் பார்த்துக்கோங்க. இனி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எர்த் வந்து ரொட்டேட்ஸ் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து எர்த் வந்து டில்ட் ஆகி இருக்கும், ஒரு 23 டிகிரி டில்ட் ஆகி இருக்கும். அதாவது எர்த் வந்து கொஞ்சம் சரிஞ்சு தான் இருக்குது. சரியா? அதோட ஆக்சிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். எர்த்தோட அந்த ஒரு இது 23.5 டிகிரி. 1 minute, I'll just refer. 23.5 டிகிரி எர்த் வந்து டில்ட் ஆகி இருக்கு. அப்படி டில்ட் ஆகி இருக்கிறதுனால நம்ம அது நீங்க நிறைய இந்த ரிசர்ச் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல எல்லாம் சொல்லுவாங்க, எர்த் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாட்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பியர்னு கண்டுபிடிச்சோம். ஸ்பியர்னு கண்டுபிடிக்கும் போது எர்த் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிகிரி சரிவு, அதுக்கு ஒரு சாய்வு இருக்கு. எர்த் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லை, கொஞ்சம் அதுக்கு ஒரு சரிவு இருக்கு, சாய்வு இருக்கு. ஸோ அந்த சாய்வு எவ்வளோ டிகிரினா 23.5 டிகிரி. ஸோ அது நீங்கள் எர்த் இஸ் டில்டட் அபவுட் 23.5 டிகிரின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் சொல்லி தரும்போது, மூவ்மெண்ட் சொல்லி தரும்போது. ஸோ இது வந்து மறக்கக்கூடாது. சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஓஷன்ஸ் படித்தோம்ல, ஓஷன்ஸில் வந்து
இப்போ வந்து நம்ம எர்த்ல வந்து மொத்தம் 71% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. 71% ஆஃப் வாட்டர் கண்டென்ட். You can refer your textbook. Textbookலயே இருக்கு. அந்த 23.5 degree கூட பேஜ் நம்பர் 146ல ரெவல்யூஷன்ல நீங்க பார்த்தா தெரியும். அதே மாதிரி பேஜ் 149ல பாருங்க 71% of earth is covered with water. ஆனா அந்த தண்ணி வந்து 71% இருக்கு. அதனால தான் ப்ளூ பிளானட் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த 71% தண்ணியிலையும் 96.5% தண்ணியும் உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர், சலைன் வாட்டர்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வந்து பயன்படுத்த முடியாத தண்ணி, அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்த முடியாத தண்ணி தான் இருக்கு. மொத்தம் 1% ஆஃப் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த 1%, இவ்வளவு கோடி ஜனத்தொகை மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில வெறும் 1% வாட்டர் தான் accessible, fresh water accessible. மீதி எல்லாமே வந்து 2.5% water fresh and 1% of water easily accessible. 2.5% of water fresh water, அதுல 1% of water தான் easily available இருக்கக்கூடிய water. மீதி ஃப்ரெஷ் வாட்டரா இருந்தாலும் அதுல வந்து நம்ம இப்ப நிறைய பொல்யூஷன், அந்த மாதிரி வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் பாக்குறோம் இல்ல, மாசு, தண்ணீர், வாட்டர் சர்ஃபேசஸ், நீர்நிலைகள், நிலத்தடிகள் எல்லாம் பொல்யூட், மாசு அடையுது, பொல்யூஷன் ஆகுது. ஸோ வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் நடக்குது. ஸோ அதுலேயும் 1% ஆஃப் வாட்டர் தான் ஈஸியாக இவ்வளோ கோடி ஜன மக்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு அந்த 1% தண்ணி தான் ஈஸிலி அக்சசபிளாக இருக்குது. அண்ட் 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. மீதி சலைன் வாட்டர்னா உப்பு தண்ணி, அதில் 96.5 96.5% ஆஃப் saline water, salt water. ஏன்னா நிறைய ஓஷன்ஸ் நம்ம படிச்சோம், 5 ஓஷன்ஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ பெருசு, நம்ம ஒரு கடல் பார்க்கும்போது எவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா? ஸோ அந்த உப்பு தண்ணி, நமக்கு தண்ணீர் இருக்கும் கரெக்ட் தான், ஆனா வந்து அது நம்ம தேவைகளுக்கு, எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியாது. சரிதானே? எர்த்தோட டோட்டல் மாஸ் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ் வந்து 71%. அது மறக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு இதோட பேசிஸ்ல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு, அது கன்ஃபியூஸ் பண்ணாம நீங்க எழுதணும். 71% வருமா, 2.5% வருமா, 1% வருமா, 96.5% வருமானு உங்களுக்கு தான் தெரியும். நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. fill in the blanks அஞ்சனம் கொடுத்துருக்கு. ரொட்டேஷன் ஆஃப் எர்த் காசஸ் என்ன, எர்த் இஸ் tilted about இப்பதான் சொல்லி முடிச்சேன். டேஷ் பிளானட் இஸ் கால்ட் எர்த் ட்வின் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். dash of earth causes the seasons cause பண்றது எது, dash of earth is covered by water, எவ்வளவு சதவிகிதம் தண்ணியால சூழப்பட்டிருக்கு எர்த். and second question, name 5 oceans, name 7 continents. இன்னைக்கு லேட்டா தான் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல மாதிரி இந்த கிளாஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து அந்த ஆன்சர் ஷீட்ஸ் முதல்ல நான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு நினைச்சு போடாதீங்க. பொறுமையா உட்கார்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா கவனிச்சதுக்கு அப்புறம், உங்க புக்கை நல்ல மாதிரி வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஒர்க் ஷீட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. 1:30க்கு தான் குரூப் வந்து அன்பிளாக் செய்வேன். 1:30க்கு அப்புறமா உங்க ஒர்க் ஷீட்ஸை அனுப்புங்க. Okay, thank you so much. If you have any doubts, please refer once more and also refer your textbook. Rather than that, if you other தாண்டி ஏதாவது doubts இருக்கா, rather than that, if you have any doubts, please call and ask me. Okay, your worksheets will be corrected later தான் correction பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் அவைலபிள் இல்லை, சோஷியல் டீச்சர் இன்னொரு கிளாஸும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் டீச்சர் ரெண்டுமே கரெக்ட் பண்ணணும், நான் அவங்களுக்கு கஷ்டம். ஸோ கொஞ்சம் லேட்டாகி தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஏதாவது புரியல அப்படின்னா என்ன டைம்னாலும் கால் பண்ணி கேளுங்க. நான் ஃபோன் எடுக்கலைன்னா கூட அதுக்கப்புறமா நான் திருப்பி கால் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.